வியாபாரம் 5 ரூபா சொல்லி 12 ரூபா சொன்னாங்க, 12 ரூபாய் கேட்கறாங்க, 11 ரூபாய் கேட்கறாங்க. நாங்க எப்படி முதல்ல வைக்கிறது? அந்த இவ்வளவு மாசமா இருந்தா எப்படி அவரு வளர்க்கறது? வாங்கிட்டு போய் தான் குறைக்கணுங்கிறாங்க, கொடுக்குறவங்க கொஞ்ச நாளைக்கு அனுப்பிட்டு போறது. ஒரு 5 வருஷமா வியாபாரம் ஜோத்து கூட கட்டி முடியாம மாட்டேங்குது. வாரம் கொண்டு வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் விற்று வரும். சரி, நாங்கள் வந்து வெளியிலேருந்து வியாபாரிங்க வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யலாம். எப்படி வியாபாரம் எப்படின்னு இருக்கு? வியாபாரம் சுமார் தாங்க. இப்போ வாங்குறவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்களா இல்லை இங்கே வந்து வாங்குறாங்களா? இல்ல கொண்டு வராங்க, வாங்குறோம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அனைவருக்கும் வணக்கம், மதன நமஸ்தே, நமஸ்கார். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு எதிர்புறமா அமைந்திருக்கிற கால்நடை சந்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காளிப்பட்டி கால்நடை சந்தை, அதாவது மாட்டு சந்தை என்னைக்கு கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே இந்த கால்நடை சந்தை கூடுது. இந்த சந்தை எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலத்திலிருந்து திருச்செங்கோடு செல்லும் பாதையில அருள்மிகு காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு எதிர்புறமா இந்த சந்தை அமைந்திருக்கிறது. இதே திருச்செங்கோடு சாலையில மோர்பாளையம் சந்தை அமைந்திருக்கிறது. அந்த மோர்பாளையம் மாட்டு சந்தையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த காளிப்பட்டி சந்தையானது சிறிய சந்தைனே சொல்லலாம். சிறிய சந்தையாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் இந்த சந்தை சிறப்பாக கூடுகிறது. இந்த காளிப்பட்டி கால்நடை சந்தையில என்னென்ன கால்நடை விற்கப்படுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். மாடு, ஆடு, கோழி போன்ற அனைத்துமே இங்க கிடைக்குது. மாடுகள்ல அனைத்து வகையான மாடுகளும் இங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சுப்பிரமணியம். சரிங்க. மாட்டு வியாபாரி, நாமக்கல் மாவட்டம். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து வாரம் சந்தை காளிப்பட்டி கந்தசாமி கோயில் முன்னாடி போவோம். ஆடு, கோழி, பசுங்கன்று, இந்த மாதிரி வளர்ப்பு கண்ணு நல்லா கட்டி கலர் குட்டியே வரும். வாரம் கொண்டு வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் விற்று விடும். சரிங்க. நாங்கள் வந்து வெளியிலேருந்து வியாபாரிங்க வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யலாம். எல்லா சந்தைக்கும் போவீங்களா? எல்லா சந்தையும் போவோம். காரியமங்கலம் போவோம், திருப்பூர் போவோம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்தில் கோயந்தந்தை, மோர் சந்தை, மோர்பாளையம். மோர்பாளையம் 2 நாள் சந்தை, வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. சரி சரிங்க. அங்கே ஆடு, கோழி, கறவை மாடு, சென மாடு விற்பனைக்கு வரும். எல்லா வியாபாரிகளும் கொண்டு வருவாங்க. சரிங்க. சரி, வாரம் வரும். சரி சரி. இது என்ன ரகங்க? அது இது வந்து ஜெர்சிங்களா? நன்றிங்க. அதே மாதிரி இங்கு வெள்ளாடு மற்றும் செம்பரி ஆடு போன்ற அனைத்து வகையான ஆடுகளும் இங்கு கிடைக்குது. அனைத்து வகையான கோழிகளும் இங்க கிடைக்குது. கட்டு சேவல் மாதிரியான பெரிய சேவல்களும் இங்க கிடைக்குது. ஒரு சில காரணனால அதனுடைய காணொலியின் எடுக்கல. சந்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பெரிய சந்தையாக இல்லை என்றாலும் கூட விவசாயிகளும் வியாபாரிகளும் கால்நடை வளர்ப்பு பிரியர்களும் இங்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, வியாபாரம் எப்படி இருக்கு, பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டோம்னா சுமாரா இருக்குங்க அப்படின்னு தான் பதில் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரிகளும் விவசாயிகளும் கால்நடை வளர்ப்பு பிரியர்களும் இடைத்தரகர்களும் இந்த சந்தைக்கு நிறைய இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க.
இதை முன்ன பண்ண ஆகும்னு சொல்லி தான் நாங்களும் போட்டுட்டு இருக்கிறோம். சரி, சரி. பார்க்கலான்னு தான் முடிவு பண்ணி எப்படி வியாபாரம் எப்படின்னு இருக்கு? வியாபாரம் சும்மா இருந்தாங்க. ஒன்றும் அதிகம் பண்ண முடியாது. இப்ப வாங்குறவங்க வந்து கொண்டு வந்துறாங்களா இல்ல இங்க வந்து வாங்குறாங்களா? இல்ல கொண்டு வராங்க, வாங்குறோம். சரி சரி சரி. வாங்கறதுக்கு போறதுக்கு எந்த தரம் சரியா இருக்கும். நீங்க எப்படி இது எல்லா சந்தைக்கு போவீங்களா இல்ல? எல்லா சந்தைக்கும் எல்லா சந்தைக்கு போவீங்க. சரி சரி. இந்த சந்தை கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இதெல்லாம் நல்ல தான். இது பக்கத்துல மோர் பாளையம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஒரு இருக்கு. பழைய இருக்குது, அது இருக்குது. சிம்பிளான சந்தை தான், ஆனா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கமா இருக்கிறவங்க வந்துருவாங்க. அமைதியா இருக்குது. சரி சரி. ஓகே ஓகே. நிம்மதியா அமைதியா சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காளிப்பட்டி சந்தையில பாரம்பரியம் மாறாத விலைக்கொலியில டீ கடை ஒண்ணு நடக்கிறத பார்க்கலாம். மாடுகளை விட ஆடுகள் கொஞ்சம் அதிகமா இருந்ததை பார்க்க முடிந்தது. வியாபாரிகள் ஒரு விலை சொல்ல, கால்நடை வாங்க வருபவர்கள் ஒரு விலை சொல்ல, இடைத்தரகர்கள் அந்த விலையை பேசி முடிச்சு கொடுக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்க பார்க்க முடிஞ்சது. ஆடு விற்கும் ஒரு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. என்னமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க புலம்புறது காதுல விழுந்தது. சண்டை பத்தி 5 ரூபா கடை 11 ரூபாய் கேக்குறாங்க, 12 ரூபாய் கேக்குறாங்க. சொல்லுங்களேன், என்ன பயமா? நீங்க சொல்லுங்க எப்படி வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் 5 ரூபா சொல்லி 11 ரூபா சொன்னாங்க, 12 ரூபாய் கேக்குறாங்க, 11 ரூபாய் கேக்குறாங்க. நாங்க எப்படி முதல்ல விக்கிறது? சரி, அவனுக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி கொடுங்க. சந்தை இவ்வளவு மோசமா இருந்தா எப்படி அவரு வளர்க்கறது? வாங்கிட்டு போய் தான் குறைக்கணுங்கிறாங்க, கொடுக்குறவங்க அனுசரிச்சு தான் போகணும். என்ன பண்றது? எவ்வளவு நேரம் அனுசரிச்சு போறது? இப்ப 2 வருஷமா வியாபாரம் ஜோத்து கூட கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. 2 வருஷமா எதை வச்சுங்க விக்கிறது? இந்த 2 பேர்த்துக்கும் இடையில ஓரளவுக்கு நீங்க ரொம்ப லாபம் எதிர்பார்க்க கூடாது, அவங்களுக்கும் நஷ்டம் ஆகாது. இந்த கடையெல்லாம் நாங்க திருப்பால் குட்டி 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு விற்குது. இந்த கடையெல்லாம் சரிங்க. இப்படி அடிமட்ட ரேட்டுக்கு கேட்டா நாங்க எப்படி பொழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புல வெளிப்படுத்தினாங்க. அதிக லாபம் இல்லாம வாங்குறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். மோர்பாலை சந்தை, ஈரோடு, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தைகள் இருந்தாலும் கூட இந்த காளிப்பட்டி சந்தைக்கு விவசாயிகளும் கால்நடை வளர்ப்பு பிரியர்களும் இந்த பாரம்பரியம் மாறாத இந்த காளிப்பட்டி சந்தை தொடர்ந்து இன்னும் நடைபெறணும் அப்படின்னா நிறைய விவசாயிகளும் கால்நடை பிரியர்களும் இந்த காளிப்பட்டி கால்நடை சந்தைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சிறிய சந்தைகளுக்கு மறந்து விவசாயிகளும் கால்நடை பிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க்யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.